இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜாக்லினை பத்தி ஒரு வித்தியாசமான ஒன்று சொல்றேன். அதுக்கு மட்டும் மறக்காம நீங்க இந்த ஒரு வீடியோக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி கூட இருந்தாங்க, அடுத்து சௌந்தர்யா கூட, இப்ப ரயான் கூட. இப்போ வந்து அது ஒரு கூட்டா சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, அது ஒரு கூட்டா சேர்ந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டு இருக்கணுமோ அங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இங்க ஒரு பக்கெட், அங்க ஒரு பக்கெட், அங்க ஒரு பக்கெட். இன்னும் ஒரு 2 வீக் தாண்டி போயிருச்சுன்னா ரயான் கூட இருக்க மாட்டாங்க. அங்கிட்டு மறுபடியும் தர்ஷிகா கூட போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் விஷால் கூட போயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மாறி 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 தான் வந்துட்டு ஜாக்லின் இருக்காங்க. அது கரெக்டா என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தேவையில்லாம வார்த்தை விடுறாங்க. என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாய மூடு அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சோ அதே மாதிரி வார்த்தை வந்துட்டு இவங்க வந்துட்டு இவன் என்னடா எச்ச கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, வேணும் முத்துக்குமார் சரியான எச்ச கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் ஒரு வார்த்தை விடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இவங்க மூடுன்னு சொன்னது வந்துட்டு ஒரு கோவம், சரி ஓகே தெரியாம வந்துட்டு கோவத்துல சொல்லிட்டாரு அப்படிங்களா. இவங்க வந்துட்டு நார்மலா பேசிட்டு போது ஏன்னா இப்ப முத்துக்குமார் எச்ச கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி வந்துட்டு பேசுறாங்க. இதே கண்டிப்பா வந்து முத்துக்குமார் வந்துட்டு பக்கத்துல இருந்தான்றா செம்மையா கோவமா இருப்பார். இது எதனால பேச்சு வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையில வந்துட்டு பயங்கரமான வந்து ப்ரோமோ நம்ம பார்த்திருப்போம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இந்த ரயன் அவுட் ஆகுறதுக்கு வந்துட்டு நம்ம ஜெஃப்ரிட்டு வந்துட்டு ரயன் பொம்மை இருக்கும், அவர் வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாப்புல நம்ம ராணுவ. அதை வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவரு ராணுவ கழுத்தை வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரயன் விட்டுட்டு வந்துட்டு மஞ்சரி பிடிப்பாங்க. மஞ்சரிக்கும் அதுக்கப்புறம் மஞ்சரியை பிடிச்சனால முத்துக்குமார் வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு லாக் பண்ணுவாப்ல. அந்த மாதிரி வந்துட்டு லாக்கிங்லேயே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பிளாக் பண்றது லாக் பண்றது அந்த மாதிரி இது போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ லாஸ்ட் வீடியோ அதான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல ரயனுக்கும் முத்துக்குமாருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்துட்டு என்ன இவன் ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன இவன் வார்த்தையை அப்படியே புடுங்குறாங்க, வார்த்தையை புடுங்குறான். ஏதோ வந்துட்டு நான் வந்துட்டு அவன் முத்துக்குமார் பேசிக்கா வந்து அட்வைஸ் தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்களா, யாருக்காச்சும் வந்து மண்டை கிட்ட உடஞ்சி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மூக்குக்கு உடஞ்சி ரத்தம் வந்துச்சுன்னா 2 பேருமே ரெட் கார்டு கொடுப்பாங்களடா, அப்ப எங்கடா போவீங்க, 2 பேருமே வெளியில போயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு சொன்னாரு. ஆனா இவரு வந்துட்டு ரயன் வந்துட்டு அதை தப்பா புரிஞ்சுட்டு அப்படிலாம் சொல்லாங்க, நீங்க எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க, இப்பெல்லாம் மூக்குல ரத்தம் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா சொல்லாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திடீர்னு அது சொன்ன ஒரு கான்செப்டே புரிஞ்சுக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு, நீங்க இப்படிதான் அடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல. மேபி வந்துட்டு சத்தியமா சொல்றேன், முத்துக்குமார் அருண் இவங்க எல்லாம் தேக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு தேக்கிட்டானுங்க. அதனால வந்து அங்க எதுவுமே நடக்கல. ஓகேங்களா, இந்த மாதிரிதான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. போ பார்த்தா வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க எச்ச கேம் விளையாண்டுட்டு இருக்கான் முத்துக்குமார், இப்படிலாம் எப்படிதான் அவனால விளையாட முடியுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இப்ப எங்க இருந்து அந்த ஒரு மூடுன்னு சொன்ன வார்த்தைக்கு வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு, நம்ம ஜாக்லினுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு. இப்ப வந்துட்டு இந்த ஒரு வேர்டு வந்துட்டு யூஸ் பண்றது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வார்த்தையை புடுங்குறாங்க. இவங்கள்ட்ட எதுவுமே பேசிடாதரா, எல்லாருமே வந்துட்டு வார்த்தையை புடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயனுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின். இப்ப வந்துட்டு இவங்கள்ட்ட இருந்து யார் வார்த்தையை புடுங்கினா, ஜாக்லின்ட்ட இருந்து இப்ப வந்துட்டு எச்ச கேம் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்கள்ட்ட இருந்து யார் வார்த்தையை போடணும் அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இதுக்கு மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்குவேன். நான் ஜாக்லின் பிஆர் டீம்ஸா இருந்தாலும் ஜாக்லின் ஆதரவு இருந்தாலும் சவுண்டோட பிஆர் டீம்ஸா இருந்தாலும் சத்தியமா அவங்க சொல்றது வந்துட்டு தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பா நான் உன்னிப்பா தெரிஞ்சுக்குவேன். இப்போ வந்துட்டு இதை போய் எங்க வைக்கிறது, மூடுன்னு சொன்னது ஒரு வார்த்தைனா எச்ச கேம் விளையாடுற அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தானே. அது வந்துட்டு எச்ச கேம் விளையாடுறது வந்துட்டு எப்படி உதாரணம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எச்சி துப்புவாங்களே, நல்லா இருக்கு நல்லா என்ன அப்படி விளையாடுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எச்சு துப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் வந்துட்டு எச்ச கேம் விளையாடுறன்னு ஒரு மீனிங். இதுக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசும்போது வந்துட்டு இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. அதுதான் காலையில அன்சிதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, உனக்கு வேணும்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்த்துக்குவ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் விசால்ட்ட இருந்தா, அடுத்து வந்து தர்ஷிகாட்ட இருந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரிட்ட இருந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யாட்ட இருந்தா, அதுக்கப்புறம் இப்ப ரயான் இருந்தா. நீ உனக்கு எங்க வந்துட்டு உனக்கு கேம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அங்க போய் சேர்ந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேவலமா வந்துட்டு பேசி விட்டாங்க நம்ம அன்சிதா. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். நெக்ஸ்ட் போக பார்த்தா வந்துட்டு இன்னும் யாரு கூட சேர போறாங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தர்ஷிகா விஜய் விசால் அந்த ரேஞ்சில் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அப்படிதான் வருவாங்க. ஏன்னா ஜாக்லின் ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு இப்ப வந்து அவங்களே வந்துட்டு இப்ப கதற போறாங்க, இப்ப கதறிட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா என்னடா இது, நம்ம வந்துட்டு பணம் வாங்கிட்டோமே அதுக்கு தகுந்த மாதிரி தானே விளாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் திங்கிங் இருக்குது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.